சரி, இப்போ ஒரு கணக்கு பார்க்கலாம். இப்போ 5 அப்படிங்குது. இந்த 5 சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் -5 மாறும். ஏன்னா இது +5. இந்த ப்ளஸ் அதாவது எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ +5ங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் -5ன்னு மாறும். ஏற்கனவே முன்னாடி பார்த்தோமா, இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் -ஆக மாறும்னு பார்த்தோம். அதை தான் இங்கேயும் பார்க்குறோம். 5 அப்படிங்கிறது இந்தாண்ட வந்தால் -5 மாறும். முன்னே டிஜிட் இல்லாமல் பார்த்தோம், இப்போ நம்பரோட பார்க்குறோம். அதேமாரியே இங்கே மைனஸ் அப்படிங்கிறது இந்தாண்ட வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும்னு பார்த்தோம். அதேமாரி தான் இங்கேயும் இந்த -10 அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் +10 மாறும். இங்கே அடுத்தது வகுத்தல் அப்படிங்கிறது இந்தாண்ட வந்தால் பெருக்கலாக மாறும்னு பார்த்தோம். அதே நம்பரோட பார்த்தா பெருக்கல் 2 அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் வகுத்தல் 2ன்னு இப்படியும் போடலாம், இல்லை பின்னமாக 1/2 அப்படின்னு எழுதலாம். அதேமாரி இங்கே பெருக்கல் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறும்னு பார்த்தோம். பாருங்கள், வகுத்தல் 2 அப்படிங்கிறத இப்படி எழுதலாம், 1/2 அப்படிங்கிறது இப்படியே எழுதலாம். இது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் பெருக்கல் 2 மாறும்.